வணக்கம். முந்தைய வகுப்பில் நம்ம HCF பற்றி என்னென்னு பார்த்துட்டு சில கணக்குகளை எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம். இன்றைக்கி இப்போ அந்த இதில் இருக்கக்கூடிய HCF எல்சிஎம்மில் இருக்கக்கூடியதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய நிறைய கணக்குகளை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க புக்கில் x square minus 2xy plus y square மற்றும் x power 4 minus y power 4 ஆகியவற்றின் மீப்போவா. இதன் என்ன? இப்போ மீப்போவா அப்படிங்கிறது இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய, இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படிங்கிறதுனால இதை பார்க்கும்போது இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா. இப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த வடிவத்தில் இருக்கிறதுனால இப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இதில் எழுதுகிறோம். எழுதும்போது x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து இதை எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் எழுதலாம். இப்படி எழுதும்போது ஏன்னா இப்போ அடுக்கையும் கூட்டணும், அடுக்கின் அடுக்க இது பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்னா 2 2s are 4, 2 2 4, இது 2 2 4. அப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம்னா இது a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டுங்கிற வடிவத்தில் இருக்குது. இதுக்கு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டோம்னா இப்போ என்ன செய்யலாம்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அப்படியா? எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்னா இதை பிரிக்கலாம். பிரிக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது, இந்த வடிவத்தில் இருக்குது. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு பிரிக்கலாம். அப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா, இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா, இதை பிரிக்கும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு பிரிக்கலாம். ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அப்போது HCF is equal to x minus y. இதுதான். அப்போ HCF is equal to x minus y. அப்போ இந்த மாதிரி சில கணக்குகள் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறணும். இது ஃபார்முலா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இதுக்குடைய ஃபார்முலா என்னென்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தான். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும்
வச்சு இந்த சம்மை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான், இந்த சம் அப்படி தான். இதே மாதிரி சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் த ஒய்ங்கிறது வந்து ஹச்சிசிஎஃப்பாக கிடைக்கும். எல்சிஎம்னா அது வேறு மாதிரி எடுக்கணும், அது எல்சிஎம் போகும்போது நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ அடுத்த சம். இப்போ அடுத்த சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 7வது சம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x minus 6, comma x square plus 4x minus 12, comma x square plus 8x plus 12. இதன் மீப்போவா. இந்த மாதிரி மாடல் கேட்டுட்டாங்கன்னா இப்போ இது என்ன இருக்குன்னா காரணிகள் வடிவத்தில் இருக்குது. அப்போ காரணிகளுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த முதல்ல உள்ள காரணி நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6. அப்போ இது எப்படி இருக்குன்னா, இது எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் எக்ஸ்ன்னு பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இது ப்ளஸ் இது மைனஸ். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டும் ப்ளஸ்னா வர்ற காரணிகளும் ப்ளஸ். இப்படி மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா வர்ற காரணிகள் மைனஸ் மைனஸ். ப்ளஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா சாரி மைனஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ இப்படி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ்னா ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ், மைனஸ் மைனஸ்னால் ப்ளஸ் மைனஸ். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது இது ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதனுடைய காரணிகள் பார்த்திங்கன்னா பெருக்குனா 6 கழிச்சா 5 அப்படி தான் நம்ம காரணிகள் எடுத்துக்கிறோம். இப்போ காரணிகள் ஓரார் 6 அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம். இப்போ ஓரார் 6 பெருக்குனா 6, 1 6 பெருக்குனா 6. இப்போ இதை மைனஸ் போட்டுருவோம். இது ரெண்டையும் கூட்டுனா 6ஐயும் மைனஸ் 1 போச்சுன்னா 5 ப்ளஸ் 5 வந்துடும். அப்போ இதுதான் காரணிகள். அப்போ காரணிகள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா x minus 1 into x plus r. இதுதான் வந்து இதனுடைய ரெண்டு காரணிகள். இதனுடைய சுருக்கம் வந்து x minus 1 into x plus 6. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ரெண்டாவது x square plus 4x minus 12 இப்படி இருக்குது. இது ப்ளஸ் மைனஸில் இருக்குது. இதுவும் ப்ளஸ் மைனஸ், இதுவும் ப்ளஸ் மைனஸ். அப்போ இதை பிரிக்கும் போது எப்படி வரும்னா இது எக்ஸு ப்ளஸ் மைனஸுங்கிறதுனால பெருக்குனா 12 கூட்டுனா 4 முன்னாங்க 12 சொல்லலாம். ஈரார 12 வந்து கரெக்டாக இருக்கும். ஈரார 12 ஈரார 12னா இப்போ இது பண்ணும்போது மைனஸ் 12 மைனஸ் 2னா ஈரார மைனஸ் 12 6ஐயும் 2ஐயும் மைனஸ் 2ஐயும் கூட்டோம்னா 4. அப்போ இதனுடைய காரணிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. இப்போ இதையும் ப்ளஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் ப்ளஸ்னால் ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் தான். அப்போ இது எக்ஸு, இது எக்ஸு. இப்போ இது பெருக்குனா 12, கூட்டுனா 8. கூட்டுனா 8னா ஈரார 12 போடலாம். ஈரார 12 பெருக்குனா 12, கூட்டுனோம்னா 8. அப்போ இதனுடைய இது என்னென்னா காரணிகள் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. இப்போ ஒவ்வொரு காரணிகளையும் பார்க்குறோம். அப்போ HCF = என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே x - 1 இருக்குது, இங்கே x - 1 இல்லை. x + 6 இருக்குது, இங்கே x + 6 இருக்குது, இங்கே x + 6 இருக்குது. அப்போ HCF = x + 6. இதுதான் வந்து ஆன்சர். ஆன்சர் வந்து HCF = x + 6. ஏன்னா x + 6 தான் வந்து காமனாக இருக்குது, அதனால் x + 6 தான் வந்து ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து எட்டாவது சம். a power m plus 1, a power m plus 2, a power m plus 3 in மீப்போவா. இன் மீப்போவா. இது எப்படி எழுதலாம்னா a power m plus 1 is equal to a power m into a power 1. இப்போ இதனுடைய பேஸ் வந்து a, இதனுடைய அடுக்குகள் m1. இது ரெண்டையும் பேஸ் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா இதை வந்து அடுக்கையும் கூட்டலாம். இன்ட்டு இது இன்ட்டு டாட்டுங்கிறது இன்ட்டு. அப்போ இன்ட்டு இருக்கும்போது a power m plus 1 அதனுடைய இதுதான் வந்து விரிவாக்கம் தான் a power m டாட் a power 1. அதுக்கடுத்து a power m plus 2 is equal to a power m into a power 2. அதுக்கடுத்து a power m plus 3 is equal to a power m into a power 3. இப்படி பிரிக்கலாம். பிரிக்கும்போது இதனுடைய HCF என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் a power m காமனாக இருக்குது. அப்போ a power m எடுத்துக்கிறணும். இதில் குறைந்தபட்ச மதிப்பு a power 1. இது HCFங்கிறதுனால குறைந்தபட்ச மதிப்பு a power 1. அப்போ அதனுடைய HCF என்னன்னா a power m plus 1. இப்போ a power m plus 1ங்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா இதனுடைய HCF. a power m காமனாக இருக்குது, இதில் வந்து சிறுசு வந்து a power 1. இப்போ a power m plus 1 தான் வந்து இதனுடைய HCF. அதுக்கடுத்து இப்போ நம்ம LCM பார்க்க போகிறோம். 9வது சம். மீப்போமா காண்க. எழுத்துக்கள் மற்றும் 2100. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 72, 108, 2100 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எல்சிஎம்னா 72, 108, 2100. இப்போ இதுக்கு வந்து முதல்ல 2ஆல் போடுறோம். 2ஆவது படாவில் இருக்கும்போது 3 2 6,
6 2 12, I 2 10, 4 2 8, ஓரன் 2 0, I 2 10 0, மறுபடி 2, ஓரன் 2 எண்ணி 2 16, I 2 4, 7 2 14, I 2 10, I 2 4, மீத 1, I 2 10. இதை 3ஆல் போடுறோம். 3ஆல் போடும்போது I 3 5, 6 3 18, 9 3 27. 3ஆல் போட முடியுமா? 5 5 10 12 போடலாம். 1 3 3, மீதி 2, 7 3 21, I 3 15. அடுத்து 3ஆல் 2 3 6, 3 9, 7 1 8, 13 வராதா? I 3 15 வராது. அப்போ 175 அப்படியே இறக்கணும். இதுக்கு மேலே சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. அப்போ இதனுடைய எல்சிஎம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 175. இது ஃபுல்லாக பெருக்கணும்னா 37,800, 37,800 வரும். இதை ஃபுல்லாக பெருக்கணும்னா 37,800 வரும். இந்த 37,800ங்கிறது தான் வந்து இதனுடைய மீப்போமா. அவ்வளோதான். அடுத்த சம். பத்தாசம் 3, 2.7 மற்றும் 0.09 இன் மீச்சிமா காண்க. அப்போ இதனுடைய மீச்சிமா வந்து இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பின்ன வடிவத்தில் இருந்தால் அது பண்ணணும். பின்ன வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது, இதில் 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அதனால் 100ஆல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 3 இன்ட்டு 100 = 300, 2.7 இன்ட்டு 100 270, 0.09 இன்ட்டு 100 = 9. இப்போ இதனுடைய இது பார்த்தோம்னா 300, 270, 9. இதை 3ஆல் பெருக்குவோம். 3ஆல் இது பட்டு வகுக்கும்போது 100, 93,90. இது 3 9, மறுபடி 3, 100 இறக்கிறோம். 3 9 1. இதை 10ஆல் பண்ணலாம். 5 5 100, 3 10 100. இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது. அப்போ LCM = 3 இன்ட்டு 3 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 3. இது பண்ணும்போது 3 9, 9 27, 2700. 2700 வருது. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணணும்னா 100ஆல் பெருக்கணும். இப்போ 100ஆல் பெருக்கினதுனால ஆன்சரை வந்து இது பண்ணும்போது 100ஆல் வகுக்கணும். 2700/100. 2 0க்கு 2 0 அடிச்சிட்டோம்னா 27. இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து 11. இந்த சம் எப்படின்னு பார்ப்போம். 2/3, 4/9, 5/6, 7/12 இதன் மீச்சிமா. இதனுடைய மீச்சிமா என்னன்னு பார்க்குறோம். இதனுடைய மீச்சிமா எப்படி பார்க்குறதுனா
இது பின்ன வடிவத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பின்ன வடிவத்தில் இருந்தால் HCF கேட்டால் மேலே இருக்கிறத வந்து HCF, கீழே இருக்கிறது LCM. இது LCM கேட்டிருக்கிறதுனால LCM ஈக்குவல் டு LCM பை HCF. அப்போ 2, 4, 5, 7 இதனுடைய LCM. ரெண்டாவது பண்ணோம்னா 1 2 2 4 5 7. இதை சுருக்க முடியாது. அப்போ LCM ஈக்குவல் டு 2 4 4 5 20 7 14 140. அடுத்து கீழே இருக்கிறது 3 9 6 12 HCF 3 9 6 12. 3 பண்ணும்போது 1 3 3 3 9 2 3 6 4 3 12. இதனுடைய HCF வந்து இதுக்கு மேலே சுருக்க முடியாதனால HCF ஈக்குவல் டு 3. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 140 பை 3. அப்போ 140 பை 3ங்கிறது தான் வந்து இதனுடைய ஆன்சர் LCM. அடுத்த சம். பன்னெண்டு இன்ட்டு x - 1 the whole cube மற்றும் 15 இன்ட்டு x - 1 இன்ட்டு x + 2 the whole square in மீப்போமா. இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறது வந்து எப்படி எடுக்கிறோம்னா, முதல்ல வந்து நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் பின்னம் இருக்குது. முதல்ல நம்பர்ஸ்க்கு எடுக்கிறோம். LCM ஆஃப் 12, 15 ஈக்குவல் டு 12, 15 3 4 பண்ணோம்னா 4 3 12 5 3 15. இப்போ பெருக்கிறோம்னா 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 3 12 5 12 60. இது நம்பர். அடுத்து இந்த இதுக்கு பார்க்கும்போது, பின்னத்துக்கு பார்க்கும்போது இது x - 1 இருக்குது, இது x - 1 த ஹோல் க்யூப் இருக்குது. அப்போ பெருசு வந்து x - 1 த ஹோல் க்யூப், மிச்சம் இருக்கிறது என்ன x + 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ HCF இருந்துச்சுன்னா x - 1 தான் எடுக்கணும். இது LCMங்கிறதுனால இது ரெண்டுலேயும் x - 1 இருக்குது, இது x - 1 த ஹோல் க்யூப். இது இதில் பெருசு வந்து x - 1 த ஹோல் க்யூப்ங்கிறதுனால x - 1 த ஹோல் க்யூப், மிச்சம் இருக்கிறது வந்து x + 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ மொத்தமாக LCM ஈக்குவல் டு ஏற்கனவே நம்பரில் 60, இதில் வந்து x - 1 the whole cube into x + 2 the whole square. இதுதான் வந்து LCM. இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு பதிமூணு பார்த்தீங்கன்னா 35 a² c³
பி கமா 42 ஏ கியூப் சி பி ஸ்கொயர். அதுக்கடுத்து 30 ஏ சி ஸ்கொயர் பி கியூப். இதனுடைய மீசிமா இப்போ எல்சிஎம் கொட்டு என்ன. இப்போ இது நம்பர் இருக்குது. நம்பர் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். 35 கமா 42 கமா 30 இதனுடைய இது கண்டுபிடிக்கும் போது இதை எதால் பண்ணோம்னா 5ஆல் பண்ணுவோமா? 5 25 6 30 7 35 42 6 30 7ஆல் பண்ணோம்னா 1 7 5 35 6 42 6 6ஆல் பண்ணோம்னா 1 1 1. இதனுடைய எல்சிஎம் 5 × 7 × 6. இப்போ 5 35 35 × 6 5 30 3 18 21 210. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். 210. இப்போ 7 வந்து பெருசு எதுனா ஏ கியூப். அடுத்து சியில் பெருசு எதுனா சி கியூப். அடுத்து பியில் எது பெருசுனா பி கியூப். இதுதான் வந்து இதனுடைய எல்சிஎம். இதனுடைய எல்சிஎம் வந்து இதுதான். எழுதிக்கங்க. அடுத்த சம் 2x squared minus 3xy the whole squared 4x minus 6y the whole cube 8x cube minus 27y cube. இதனுடைய எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இதனுடைய எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து சுருக்கி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதனுடைய எல்சிஎம் என்ன? இப்போ இந்த இது இருக்குது. முதல்ல 2x³ minus 3xy the whole square. இதில் வந்து ரெண்டுலையும் வந்து எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா 2x minus 3y the whole square. எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா இது இது. அடுத்து ரெண்டாவது இது ரெண்டுலையும் வந்து 2 காமனாக இருக்குது. 2 காமனாக எடுத்துட்டோம்னா 2x minus 3y the whole cube. whole cube வந்து காமனாக இருக்குது. அதுக்கடுத்து மூணாவதில் பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக எடுக்க முடியாது. ஏன்னா 8 20 காமன் இல்லை. எக்ஸ் ஒய்யும் வேறு வேறு. அப்போ இதை என்ன செய்யலாம்னா இப்போ இந்த 8ங்கிறது வந்து 2னுடைய க்யூப். 2 க்யூப் = 8. அதே மாதிரி 3 க்யூப் = 27. 2 க்யூப் 8னா 2 4 4 2 8 3 9 9 3 27 அப்படிங்கிறதுனால இது எப்படி எழுதுகிறோம்னா
2x the whole cube minus 3y the whole cube. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னென்னா a cube minus b cube is equal to a minus b into a squared plus ab plus b squared. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா a plus b 2x minus 3y into a square. a squareங்கிறது வந்து 2x square. 2x the whole squareங்கிறது வந்து 4x squareன்னு வரும். plus b squareங்கிறது 9y square plus ab 6 6xy 6xy இதுதான் வந்து வரும். இது ஃபார்முலா படி வந்திருக்கு. ஸோ இது மொத்தத்துலேயும் வந்து காமனாக இருக்கிறது என்னன்னு பார்க்குறோம். காமனாக இருக்கிறது என்னென்னா 2x minus 3y. அப்போ எல்சிஎம் 2x minus 3y இன்ட்டு அதனுடைய அடுக்கு என்ன இருக்குன்னா இதில் ஸ்கொயர்டு இருக்குது, இதில் வந்து க்யூப் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு நிமிஷம் இப்போ வந்து இதை பெருக்கிட்டோம்னா உள்ள இது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். இது 2x minus 3y the whole square. இது வந்து 2 cube 2x minus 3y the whole cube. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா 2 cube அப்படிங்கிறதுனால இந்த 2x minus y the whole cube தான் பெருசு. அப்போ whole cube போட்டுக்கிறோம். அப்புறம் இந்த இதை பெருக்கும்போது இது 2 power cube, இது எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்புறம் இந்த இது என்னென்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 6xy. இதுதான் வந்து இதனுடைய எல்சிஎம். 8x ஸ்கொயர் இன்ட்டு 2x மைனஸ் 3y the whole ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 6xy. இதான் வந்து இதனுடைய எல்சிஎம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும். நடத்துகிறத கவனிங்க. நடத்தி முடிச்சோன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்புறமேட்டிக்கு வந்து அந்த நான் நடத்தினதை ஞாபகம் வச்சு நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிங்க பார்த்து. அவ்வளோ. இப்போ 15வது சம். 15வது சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம். x square plus 5x minus 6 comma x square plus 4x minus 12 comma x square
ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. இதனுடைய எல்சிஎம் அப்போ இதனுடைய எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது x² ப்ளஸ் 5x மைனஸ் 6. இது வந்து காரணிகளாக பிரிக்கணும். அப்போ காரணிகளை பிரிக்கும்போது பெருக்குனா ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ்னா ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் ப்ளஸ். இது ஓஆர் ஆறுன்னு பிரிக்கலாம். பெருக்குனா 6, கூட்டுனா ப்ளஸ் 5, அப்போ மைனஸ் இங்கே போட்டுக்கணும். இப்போ இதனுடைய காரணிகள் என்னென்னா x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. அப்புறம் ரெண்டாவது சம் x² ப்ளஸ் 4x மைனஸ் 12. இதனுடைய காரணிகள் ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. இதனுடைய காரணிகளை பிரித்தோம்னா இது எக்ஸு எக்ஸு, இது வந்து ஈரார 12ன்னு போடலாம். இது மைனஸ் ஈரார 12 மைனஸ் 12, இது ரெண்டையும் கூட்டினோம்னா இருக்கிறது வந்து ப்ளஸ் 4. அப்போ எக்ஸ் மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. இது மூணாவது x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. இதுவும் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ். இது வந்து ஈரார 12ன்னு போடலாம். பெருக்குனா 12, கூட்டுனா 8. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 8 ப்ளஸ் 6. அப்போ இதை ஃபுல்லாக நம்ம இது பண்ணோம்னா காமன் ஃபேக்டர் எல்சிஎம் எடுத்தோம்னா முதல்ல வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, அப்போ எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 6. இதில் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் ப்ளஸ் 6 போட்டாச்சு. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. இதுதான் வந்து இதனுடைய இதை சுருக்க முடியுதான்னு பார்க்குறோம். சுருக்கும்போது இது எக்ஸ் மைனஸ் 1, இது எக்ஸ் ப்ளஸ் 6, இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்குது. அப்போ a² x² மைனஸ் y². இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். அவ்வளோதான், எழுதிக்கங்க. இதுதான் இதனுடைய எல்சிஎம். அதுக்கடுத்து இரண்டு எண்களின் மீச்சிமா 16வது கணக்கு. இரண்டு எண்களின் மீச்சிமா $2079. இதன் மீப்போவா இருபத்தி 7. அதில் ஒரு எண் $189 எனில் அடுத்த எண்ணை கண்டுபிடி. கண்டுபிடி.
இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, HCF into LCM is equal to first number into second number. இது ஃபார்முலா. HCF-ஐயும் LCM பெருக்கணும்னா முதல் எண்ணும் இரண்டாவது எண்ணும் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய அர்த்தம், சமம். அப்போ HCF கொடுத்துட்டாங்க. HCF வந்து 27, LCM வந்து 2079, ஃபஸ்ட் நம்பர் 189. அப்போ இதனுடைய செகண்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 27 × 2079 ஈக்குவல் டு 189 இன்டு அந்த எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 × 2079 பை 189. இது பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு கொடுக்கணும். இதை அடிச்சு கொடுத்தோம்னா $297 கிடைக்குது. இதுதான் வந்து என்னுடைய எல்சிஎம். இதை அடிச்சு கொடுக்கணும். 27 அடிச்சு கொடுத்தோம்னா 9 அடிச்சு 9 27 20 18 9 9 7 7 வந்து இதால் டிவைட் பண்ணோம்னா 297. இதுதான் வந்து இதனுடைய எல்சிஎம். இந்த எல்சிஎம் வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி மெத்தடில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சம் வந்து இந்த வகையான சம்மை வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த முறையிலான கணக்குகளுக்கு இது ஃபார்முலா. சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பதினேழு. இரு எண்ணின் மீப்போமா அதன் மீ போவா போல் இருபது மடங்கு மற்றும் இரண்டின் கூடுதல் $2520. மேலும் ஒரு எண் $480 எனில் மற்றொரு எண் என்ன? இப்போ இரு எண்ணின் மீப்போமா அதன் மீப்போபா போல் 20 மடங்கு. இப்போ மீப்போமா அப்படின்னா HCF வந்து எக்ஸ் அப்படின்னா எல்சிஎம் வந்து 20 மடங்குங்கிறதுனால 20x. எப்போவுமே இந்த மாதிரி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா HCF வந்து எக்ஸ்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். HCFனுடைய மடங்காக தான் எல்சிஎம் இருக்கும். அப்போ HCF எக்ஸ்னா எல்சிஎம் வந்து 20 மடங்குங்கிறதுனால 20x. அப்போ இது ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸு இன்ட்டு 20x
equal to ஒரு எண் வந்து 480 இரண்டின் கூடுதல் 20 மடங்கு மற்றும் இரண்டின் கூடுதல் எதனுடைய இரண்டின் கூடுதல்னா எதனுடைய கூடுதல்னா இந்த HCF மற்றும் LCM இனுடைய கூடுதல். அப்போ x + 20x = 25 20 21x. அப்போ 21xனா x = 25 20/21. அப்போ m3 24 4 12 0 7 3 21 ஓர் 7 7 7 14 120. அப்போ x 120னா அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா x வந்து 120. இப்போ x 120னா 120 இன்ட்டு 20 இன்ட்டு 120 = அந்த ஒரு எண் எவ்வளவுனா 480 இன்ட்டு எக்ஸ். அப்போ x = 120 இன்ட்டு 20 இன்ட்டு 120 பை 480. ஒரு 0க்கு ஒரு 0 அடித்தோம்னா ஒரு 12 12 4 12 48 ஒரு 4 4 3 12 30 32 6 600. இதுதான் ஆன்சர். பார்த்துக்கங்க, இந்த சம்ம எழுதி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அடுத்த கணக்கு 18. இப்போ 78 39 ஆகியவற்றின் மீச்சிமா 78 எனில் மீப்பேவா காண்க. அப்போ இதனுடைய இரு எண்கள் வந்து ஃபஸ்ட் நம்பர் 78, செகண்ட் நம்பர் 39, எல்சிஎம் 78. இப்போ ஃபார்முலா HCF into LCM equal to first number into second number. அப்போ HCF எவ்வளவுனா தெரியாது x, LCM வந்து 78 equal to first number 78 into second number 39. அப்போ x equal to 78 into 39 by 78. இதுதான் அடிச்சிட்டோம்னா 39. அப்போ ஆன்சர் HCF equal to 39. இதுதான் வந்து இந்த எண்ணினுடைய HCF. இரு எண்கள் இன் பெருக்கற்பலன் அதன் HCF மற்றும் LCM இன் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். அடுத்த
19. 3 எண்கள். மூணு இஸ்ட்டு 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. மீச்சிமா 2400 எனில் மீப்போவா. இது வந்து இதனுடைய HCF வந்து என்ன எடுக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எல்சிஎம் வந்து 3x, 4x, 5x. இப்போ இந்த நம்பர்களுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 60. எக்ஸுங்கிறது காமன் ஃபேக்டர். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீச்சிமா 3 எண்களினுடைய விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விகிதத்தை வச்சு HCF எப்போவுமே எக்ஸ்ன்னு எடுப்போம். எல்சிஎம் ஆஃப் 3x, 4x, 5xக்கு வந்து இதை 3 4s are 12, 12 5s are 60. எக்ஸில் காமன் எக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ மீச்சிமா அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2400. அப்போ 60x is equal to 2400. அப்போ x is equal to 2400 by 60. 1 0க்கு 1 0, 1 6, 3 18, 4 24. அப்போ 40. இதனுடைய HCF என்னது ஆன்சர் 40. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கோவை கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கோவை கணக்கு என்னன்னு பார்ப்போம். 20வது இரு பல்லுறுப்பு கோவையின் மீப்போமா மற்றும் மீப்போவா. முறையே x³ - 1 மற்றும் x+1 ஆகும். ஒரு கோவை x³ + 1 எனில் மற்றொரு கோவை. இதே தான் HCF into LCM is equal to first number into second number. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா x³ the whole square minus 1 squared எழுதலாம். இதை இப்போ இதை பிரிக்கும்போது a² - b²
எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இப்படின்னு வரும். இதை பிரித்தோம்னா சரிங்களா? அப்போ இந்த HCF இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இன்ட்டு செகண்டு அப்படிங்கிறதுனால எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு கொடுத்துருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ். இதுவும் அடிபட்டு போயிடும். இது எப்படி வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, இது எப்படி சொல்லலாம்னா செகண்ட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ செகண்ட் நம்பர் equal to x plus 1 into x cube minus 1. இதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து 20 சம் பார்த்துருக்கோம். நேற்று வந்து ஒரு 5 சம் பார்த்தோம் முந்தைய வகுப்பில். அந்த முந்தைய வகுப்பில் 5 சம் பார்த்ததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து நிறையா வந்து ஃபார்முலாஸு எல்சிஎம் HCFனால் என்ன எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நம்ம இது பண்ணோம். அதனால் இப்போ ஒரு 15 சம் ஓடி இருக்குது. அடுத்த கிளாஸில் ஒரு மீதி இருக்கக்கூடிய சம் வந்து ஒரு 30 சம் இருக்குது. அதை வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக முடிச்சுட்டு அடுத்த டாப்பிக்கு நம்ம போகலாம். இப்போ இதை வந்து ஒரு இடம் ரிவைண்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 6ஆவது சம்லேருந்து பார்த்தோம். இந்த 6ஆவது சம்லேருந்து பார்த்தோம்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 6 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 7 இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து 8 அடுத்து 9 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 10 11 12 13 14 அடுத்து 15 அடுத்து 16 அடுத்து 17 18 19
அடுத்து 19. அடுத்து 20. இத்துடன் இன்றைய வகுப்பு முடிந்தது. அடுத்த வகுப்பில் மீதம் இருக்கக்கூடிய முக்கியமான கணக்கில் பார்த்துட்டு அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம். இது அடுத்த வகுப்புலையோ இல்லை அதுக்கு அடுத்த வகுப்புலையோ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நன்றி, ரொம்ப நன்றி.